அன்றைக்கி ஒரு நாள் திடீர்னு எங்கள் அக்கா கால் பண்ணி பாஸ்தா செஞ்சு வை, நான் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டா. ஸோ டக்குன்னு வந்து செய்கிற மாதிரி ஒரு பாஸ்தா ரெசிபி தான் வந்து செஞ்சுருந்தேன் அன்றைக்கி. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டா. அதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து, இது கூடவே வந்து ஒரு பெரிய ஆனியன் வந்து சேர்த்து நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஆனியன் வதங்கும் போதே இதில் வந்து ஒரு பச்சை மிளகாவை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அண்ட் தென் இதில் 1.5 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து, இதோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளியை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்கேன். தென் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அண்ட் தென் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாஸோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் வந்து பீஃப் கைமா வந்து நான் சேர்த்துருக்கேன். பீஃப் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சில்லி சாஸ் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் தென் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்து வேக வச்சு எடுத்துகிட்டு பாஸ்தாவை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக கார்னிஷிங்காக கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இவ்வளவுதான். ஸோ அக்காவுக்கு மட்டும் செஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக அவளுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த கஸ்டர்ட். ஸோ இதுவும் வந்து செஞ்சுருந்தேன். செஞ்சு வச்சு இந்த டிஷ்ஷஸ் சாப்பிட்டு 2 பேருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.